வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையும் சத்தும் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல். ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை இலைகள் எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2-3 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவும் கீரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசி வதங்கி வரும்போது அது சுருங்கி கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க, கடைசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கீரையை நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே கீரை நல்லா வேகட்டும். இனிமேல் நம்ம அப்பப்போ கிளறி விட்டால் போதும். பாருங்க, இப்போ கீரை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இந்த முருங்கைக்கீரை பொரியலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற சத்து அதிகம். முருங்கைக்கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும். சுகர் பேஷண்ட்ஸும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்லாம். இப்படி நிறைய விதமான நல்ல விஷயங்கள் முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.